என் இனிய தமிழ் மக்களே, மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு நீர் பாயும் என்ற இயல்புக்கு மாறாக பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு நீர் செல்லும் பாதையை உருவாக்க முடியும் என்று தன் நுண்ணறிவால் உணர்ந்து அறிவியல் வளர்ச்சி அடையாத அந்த காலத்திலேயே பாம்பு வளைந்து நெளிந்து செல்வதைப் போல கால்வாய் வெட்டி காவிரியின் துணையாறுகளான பவானி ஆற்றியம் நொய்யல் ஆற்றியம் இணைத்து உலகமே வியக்க கீழிருந்து மேலாக திருப்பி வறட்சியான ஈரோடை மண்டலத்தை பசுமையான பூமியாக பயிர் செழித்து உயிர் செழிக்க தாய் நிலமாக மாற்றிய பெரும் பாட்டன் மக்கள் வாழ்வாங்க வாழ 10 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு காலத்தை வென்று நிற்கும் நீர்கால்வாயை ஏற்படுத்திவிட்டு தானும் தன் குடும்பமும் சிறிதும் தன்னலம் இன்றி வறட்சியான ஊத்துக்குழி பகுதிக்கு சென்று குடியேறி ஆட்சி செய்து மன்னராட்சி காலத்திலேயே புரட்சி செய்த பேரரசன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற தமிழ் முறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாக்குக்கு இணங்க பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கொங்கு பகுதியில் போற்றப்படும் வணங்கப்படும் காளிங்கராயன் பெரும்புகழ் போற்றுவோம்.